வணக்கம். மூன்றாம் உலகப் போர் எப்படி சொல்கிறது, இன்றைக்கி என்ன கஷ்டம்னா, இந்த ரிவ்யூ பண்ணுற நேரத்தில் இந்த படம் பல தியேட்டர்களில் இல்லை. படம் நல்லதோ கெட்டதோ சுமாரோ அவங்களுக்கு ஒரு அவகாசமாக தரணும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. அதுக்குள்ளே வெள்ளிக்கிழமை வந்தால் மற்ற படங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசிக்கிட்டு வேற ஒரு படங்கள் மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு மோனோபொலி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது அந்த லீடு. அவர் பட்டிருக்கிற கஷ்டங்களை பார்த்தால் ரொம்ப ஒரு மாதிரி மனசு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நிறைய ஒர்க் பண்ணி அவரோட ஃபிசிக்கலாக நிறைய விஷயத்தை உள்ளே போட்டு பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். எனக்கு அந்த இந்திய நாடே அப்படின்னு சங்கர மகாதேவன் பாடின அந்த பாட்டு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது எனக்கு அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது, அதாவது இந்தியா சீனா அப்படிங்கிறது இந்தியாவை எப்படி அங்கமாக அழிக்கிறது, இது எப்படியெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறதும், அதே மாதிரி அனிமேஷன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான அனிமேஷன் அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் என்னென்ன டிவைசஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் இவ்வளோ தூரம் ஒரு அனிமேஷனை பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அனிமேட்டர்ஸ் ஒரு லோ பட்ஜெட் படங்களுக்கு இப்படி ஒரு அனிமேஷன் உள்ள அது ஒரு அங்கமாக இருந்தால் இந்த ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு வேறு லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடிட்டர் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்குது. இந்த படத்தினுடைய பிரச்சனை என்னென்னா, படம் ரொம்ப சின்ன படம். எப்படி இருந்தாலும் அந்த ரீச் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுபோக என்ன பிரச்சனை அப்படின்னா, வில்லன் அப்படிங்கிறவர் ரொம்ப பார்த்து பழக்கப்பட்ட சீன வில்லன் தான், அதாவது புது முகம் அப்படி. ஆனால் பண்ணுற விஷயம் எல்லாமே ரொம்ப பழசு. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இந்த படத்தில் அமைஞ்சது அப்படின்னு சொல்லிடலாம். ஆக மொத்தத்தில்ங்க. ஆனால் என்னென்னா, மற்ற வர்ற குப்பைகளுக்கு இடையில் இது ஒர்த்தியான ஒரு படம் தான். வர்ற மெசேஜ், விட்டுட்டு போகிற மெசேஜ் அப்படிங்கிறதும் ஒர்த்தியான ஒரு மெசேஜ் தான். எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம், இது இன்னொரு 2-3 நாள் அவாசம் இந்த படத்திற்கு கொடுத்து இதை ஓட வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தியான ஒரு படமாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது 5க்கு நிச்சயமாக 3 தருவேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனத்துடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.